இன்னைக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் உண்மையாலுமே செம காமெடியா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, செத்தாலும் நாம பிஜேபி கூடவும் காங்கிரஸ் கூடவும் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு. ஆனா அந்த அம்மா சொன்னதை இவர்கள் கேட்கவில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. இந்த பிஜேபி கூட போய் சேர்ந்திருக்காங்க இவங்க எல்லாம், எதனால சேர்ந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சேர்ந்தவங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட சொத்துக்கள், வரி கட்டாதது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால இவங்க மாநில அரசோட போய் இணைஞ்சிட்டாங்க. ஏன்னா அப்பதான் தப்பிக்க முடியும்னு சொல்லி பயத்துல போய் சேர்ந்திருக்காங்க. மாநில அரசு என்னதான் ஏவி விட்டாலும் இவங்கள, ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துரோகம் பண்றாங்க பாருங்க. வெரி பேட். ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க மக்கள். டிஎம்கேக்கு அப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி ஏடிஎம்கே தான் இருந்தது. சோ ஏடிஎம்கே மேல ஒரு பற்றுதல் இருந்தது எம்ஜிஆர் காலத்துல இருந்து. அதை உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டானுங்க. நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் வெறுத்து போயிட்டு தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுவான் இந்த முறை அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து வரப்போற எலெக்ஷன்ல தளபதி விஜய் அமோக வெற்றி பெறுவார் அப்படின்ட்டு மக்கள் கருத்து கணிப்பில் பேசப்படுகிறது. ஆனா டெஃபினெட்லிங்க, புது ஆட்சி வரணுங்க. புது ஆட்சி, புது உலகம், புது தமிழ்நாடு. இது மாதிரி ஒரு வித்தியாசத்தை தளபதி விஜய் ஆட்சியில கொண்டு வருவார்ன்ட்டு மக்கள் கருத்து கணிப்புல ஊரெல்லாம் இதே பேச்சாக இருக்கிறது. டெஃபினெட்லி டிவி லீடர் தளபதி விஜய் 2026 முதலமைச்சராக வர 100% வாய்ப்பு உள்ளது. இதுல மாற்று கருத்து கிடையாதுங்க.